மதுரை தெப்பக்குளம்னு சொன்னால் யாருக்கு தான் தெரியாது. அதனால மதுரையில் இருக்க தெப்பக்குளத்துக்கு ஆப்போசிட்டில் இருந்த தெப்பக்குளம் மாரியம்மன் கோயிலுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி போயிருந்தோம். கோயிலுக்குள்ளே என்ட்ரான உடனே பிள்ளையார் இருந்தார். அதனால பிள்ளையார சாமியை கும்பிட்டுட்டு நேராக சாமி பார்க்க போயாச்சு. நாங்கள் போனது சாட்டர்டே அப்படின்றதுனால கோயிலும் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. சாமியை சீக்கிரமாகவே பார்த்தாச்சு. சாமியை பார்த்துட்டு கோயில் ஃபுல்லாக சுற்றி வந்தோம். பின்னாடியே 108 மந்திரம் போட்டிருந்தாங்க. அதையும் ஒரு வட்டம் ஃபுல்லாக ரீட் பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து எல்லா சாமி படத்தையும் பார்த்துட்டு ஒரு சாமியை வச்சுருந்தாங்க. அந்த சாமி பேர் என்னன்னு தெரில. அன்னைக்கு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்த பிரசாத ஸ்டாலில் போய் அங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே நேராக 2 டோக்கன் வாங்கியாச்சு. 2 டோக்கன் வாங்கி அன்னதானத்துக்குள்ளே போயாச்சு. அங்கேயும் போய் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெளியே வந்து தெப்பக்குளத்துக்கிட்டே நின்றுருந்தோம். தெப்பக்குளத்தை நின்றுட்டு அதோட வியூ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டில் இருந்த காலபைரவர் கோயிலையும் கொஞ்சம் பார்த்துட்டு அப்போ வந்து நட சாத்தியிருந்தாங்க. ஈவினிங் போல் போனீங்கன்னா திறந்துருக்கும். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்த எல்லா கடையும் பார்த்தோம். ஆனால் எந்த கடையும் திறந்துருக்கல. அதனால அப்படியே வீட்டுக்கு திரும்பி